ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி பெயர்ச்சி நடந்துள்ளது. பயமாக இருக்கிறதா? சனி பெயர்ச்சி இப்போ தான் நடந்தது. கொஞ்ச நாள் முந்தி திருக்கணிதப்படி நடந்து விட்டது. கும்பராசிலேருந்து மீனராசி போயிட்டார் சனி பகவான். இப்போ வாக்கியப்படி கும்பராசிலேருந்து மீனராசி போயிட்டார். ஆக சனி பெயர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி நடந்தால் மக்களுக்கு சனினாலே பார்த்து பயப்படுறாங்க. சனி நம்ம ராசிக்கு வந்துட்டார, 7.5 சனி ஆகிட்டு, அஷ்டம சனி ஆகிட்ட, இதனால் என்ன நடக்குமோ? பெரும்பாலான மக்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நினைப்பது என்னென்றால், இந்த கிரகங்கள் தான் உலகங்களை ஆட்டி படைக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, கிரகங்கள் அல்ல. இந்த கிரகங்களை ஆட்டி படைப்பவர் யாருன்னா பகவான் தான். எல்லா கிரகங்களும் பகவானுக்கு கட்டுப்பட்டவை, சிவனுக்கு கட்டுப்பட்டவை. ஆகவே நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி பற்றி கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். தேவையில்லாத கவலை. இந்த சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார், ரொம்ப நல்லவர். நம்முடைய கர்ம வினிக்கேற்ப எல்லா கிரகங்களும் நமக்கு பலனை கொடுக்கும். நல்ல பலன் கொடுக்கும், தீய பலன் கொடுக்கும். சனி பகவான் மட்டுமல்ல, எல்லா கிரகங்களும் அப்படித்தான். அதில் நாம் குறிப்பாக சனி பெயர்ச்சி என்றாலே சனி பகவான் நமக்கு தீமை செய்து விடுவாரா என்று பயப்படுகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கவலை விட்டு நீங்கள் நேராக சிவபெருமான் திருவடியில் போய் விழுந்து விடுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே வராது. எல்லாம் சிவபெருமான் பார்த்து விடுவார். எல்லா கிரகங்களும் அவர் கட்டுப்பட்டவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் தான் நவகிரகங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நவகிரகங்கள் இல்லாத கோயில் எத்தனையோ இருக்குது. எத்தனையோ சிவன் கோயில் இருக்குது. அதை பற்றி வேறு பதிவில் பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஜாதகம் சொல்கிறாங்க ஜோசியர்கள், ராசியை பார்த்து. அது எப்படின்னா 12 விதமான பலன்கள் தான். 12 ராசிக்கு 12 விதமான பலன்கள் தான் கிடைக்கும். உலகத்தில் உள்ள மக்கள் பூரா அந்த 12 ராசிக்குள் அந்த 12 பலனில் அடங்க மாட்டார்கள். கோட்சாரம் என்பது வேறு, திசாபுத்தி என்பது வேறு. இதையெல்லாம் அந்த ஜாதகம் பார்த்தால்தான் ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படியே இருந்தால் நம்ம கர்ம வினை என்னமோ அதன்படி தான் நடக்குமே ஒழிய சனி பகவான் எதுவும் செய்து விட மாட்டார். இந்த சனி பெயர்ச்சி இன்னொன்று என்னென்னா, அது இப்போ மட்டும் நடக்கலை, எத்தனையோ யுகமாக நடந்துகிட்ருக்கு சனி பெயர்ச்சி. இதுவரை யாரும் கவலைப்பட்டதே இல்லை. ஒரு 20 வருஷம் முந்தி, 25 வருஷம் முந்தி பார்த்தா கூட இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இந்த ஊடகங்கள் வரப்போய் தான் எல்லாம் தெரியுது. சனி பெயர்ச்சி சொல்லி. அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி நடந்திருக்குது, குரு பெயர்ச்சி நடந்திருக்குது, ராகு பெயர்ச்சி நடந்திருக்கு. யாரும் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. யாரும் கவலைப்படவில்லை. அவர்கள் மிக சௌக்கியமாக கவலை இல்லாமல் இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதமான வசதிகளோடு குழந்தை குட்டிகளை வளர்த்து படிக்க வச்சு ஆளை திருமணம் செய்துவிட்டு மிக சௌக்கியமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் இதையெல்லாம் பார்த்ததில்லை. இப்போ ஒரு 25 வருஷமாக இந்த சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி பார்க்குறோம். சரி, இந்த சனிக்கிழமை அந்த சனி பெயர்ச்சினால் என்னென்றால் ஒரு சின்ன பரிகாரம் செய்யலாம் என்று சில பேருக்கு தோன்றும். ஒன்றும் செய்ய வேண்டாம். சனிக்கிழமை தோறும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய். அது ஒன்று. சனி பகவான் சனி எள்ளு தீபம் ஏற்றுங்க. வேறு எந்த தீபமும் ஏற்ற வேண்டாம். எள்ளு தீபம் மட்டும் ஏற்றினா போதும். நல்ல சுவாமி வணங்கிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் காகத்துக்கு இந்த எள்ளு சாதம் கலந்து வைங்க. அது ஒரு நல்ல பரிகாரம். அதை விட பெரிய பரிகாரம் ஹனுமான், விநாயகர் கோயிலுக்கு சென்று வணங்குவது ஒரு நல்ல பரிகாரம் தான். 7.5 சனி என்றால் இந்த குறிப்பாக மது மாமிசமெல்லாம் அருந்தக்கூடாது. அது ஒரு நல்ல பரிகாரம். 7.5 சனி நேரத்தில் அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாலும் நல்ல பரிகாரம். 7.5 சனியில் ஒன்று சோதிப்பார ஒழிய உயிருக்கு எந்த பயமும் இருக்காது. 7.5 சனி அந்த அளவுக்கு மது மாமிசம் சாப்பிடாமல் இருந்தாலே போதும். இதெல்லாம் ஒரு நல்ல பரிகாரம் தான். இதனால் என்னன்னா நமக்கு வர பெரிய கெடு பலன்கள் சின்னதாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னு நான் இந்த பேச்சுகள் பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அடியேனுக்கு மீனராசி தான். அந்த சனி கட்டத்தில் தான் இருக்க ஒழிய அது எங்கே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் சரணாகதி ஆகிட்டேன். சரணாகதி பண்ணவன் இந்த கிரகங்கள் பேச்சு, இந்த கிரகங்கள் என்ன செய்யுமோ இதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டான். அவன் அந்த தெய்வம் அவனை பார்த்து கொள்ளும். எனக்கு எல்லாமே பார்த்தசாரதி சுவாமி தான்.
அவரை மீறி தான் என்னிடம் வர வேண்டும். எனவே எனக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலை இல்லை. சரணாகதி செய்துவிட்டால் நமக்கு இந்த கவலையெல்லாம் வராது. அந்த அளவுக்கு சக்தி அந்த சரணாகதி செய்வதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஏதாவது தெய்வத்திடம் போய் சரணாகதி செய்து விடுங்கள், அவ்வளோதான். அந்த தெய்வம் உங்களை பார்த்து கொள்ளும். அந்த தெய்வம் இந்த கோள்களெல்லாம் உங்கள்கிட்ட நெருங்கவே விடாது. உங்களுக்கு தீய பலன்களை கொடுக்காது. அந்த தெய்வம் அந்த அளவுக்கு பார்த்து கொள்ளும். இதில் வேறு எனக்கு ஒன்று என்னென்னா, இருக்கிற ஒரு சனி தான். அதை வச்சு எத்தனை தடவை பேசி ஆகுதோ தெரியலை. ஒரு வருஷம் முடிஞ்சு ஒன்று, இப்போது ஒரு சனி ஆயிட்டு. அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, ஜென்ம சனி எல்லாம் சொல்கிறாங்க. அந்த சனி பகவானே குழம்பிடுவார். அந்த அளவுக்கு மக்கள் இப்போ என்னென்னா அந்த கிரகங்களை தான் நம்பியே இருக்கிறாங்க. அதை நம்பாமல் தெய்வங்களை நம்பினால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களை நம்பாமல் நீங்கள் தெய்வத்தை நம்பினால் போதும். இந்த கிரகங்கள்லாம் அதுக்கு கீழ்த்தான். இப்போது இன்னும் சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு ஆஃபீஸில் போகிறோம், ஒரு மனு கொடுக்குறோம், ஒரு வேலைக்கு எதுக்கோ கொடுக்குறோம். ஏதோ நீங்கள் ஒரு பிஎன்கிட்டயோ ஒரு கிளார்க்குக்கிட்டேயோ கொடுத்துட்டீங்க, இல்லை ஒரு சூப்பரண்டோ இல்லை. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. வேறு ஒரு சின்ன ஆட்கிட்ட கொடுத்து வச்சுக்கிடுங்களேன். உடனே அந்த பெட்டிஷன் உங்கள் கொடுத்த மனு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மெதுவாக ப்ராசஸ் ஆகும். அதே மனுவை நீங்கள் நேராக எம்டி கிட்ட கொடுக்குறீங்க, ஒரு ஜென்ரல் மேனேஜர்கிட்ட கொடுக்குறீங்க வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான். வேகமாக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அது மாதிரி தான் எம்டியே தெரியும், ஜென்ரல் மேனேஜரே தெரியுங்கும் போது இவங்கெல்லாம் எதுக்கு? அது மாதிரி தான் இது சனி பேச்சு கிரகங்கள். நீங்கள் உங்கள் தேவையை சிவன்கிட்ட சொல்லிடுங்க. நிறைய பேர் திருநள்ளாறு பிரசித்தின்னு போவார்கள். அப்படியே போனால் நீங்கள் தர்பாரண்யேஸ்வரர் தான் மெயின். அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும். அவரை முதல்ல பார்த்து அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதன் பிறகு நீங்கள் எல்லா தெய்வத்தையும் சனி பகவானையும் வணங்கிடுவாங்க. அவருக்கு எங்கள் தனி சன்னிதி இருக்குது. நல பகவானுக்கு அவர் அந்த சனி பிடிக்கலை, அந்த தோஷத்திலிருந்து நீங்கிட்டார். அதனால் அந்த தலம் ஒரு விசேஷமாக விளங்குகிறது சனி பகவானுக்குன்னு. இதில் என்ன விசேஷம்னா, அந்த நல பகவானே சனீஸ்வரன் வணங்கலை, அவர் வணங்கியது தர்பாரண்யேஸ்வரர். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நலன் வணங்கியது தர்பாரண்யேஸ்வரர் தான் ஒழிய சனி பகவானும் வணங்கலை. ஸோ அப்போது மெயின் தெய்வம் யார்? தர்பாரண்யேஸ்வரர். அப்படி தான் ஒவ்வொரு ஸ்தலங்கள்லேயும் மெயின் யாருன்னா சிவனை தான் இருப்பார். அதனால தான் சிவன் கோயிலில் நவகிரக சந்நிதி இருக்குது. நீங்கள் அந்த சனி பேச்சு பற்றி ஜஸ்ட்டு கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். ஹாப்பியாக இருக்கலாம். யார் எங்கே பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் சிவன்கிட்ட போய் நேராக அவர் காலில் விழுந்துட்டிங்கன்னா போதும். அந்த சிவபெருமான் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார். எந்த கிரகமும் உங்களை பாதிக்காது. தேவையற்ற கவலை இந்த சனி பேச்சுன்னு. அது ராகு கேது பேச்சு வரும், குரு பேச்சு வரும். குரு பேச்சு வந்தோடனே அள்ளி கூட பாருன்னு ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு நிம்மதி நாள் போகும், அவ்வளோதான். ஸோ இந்த கிரகங்கள் கண்டு பயப்படுவது முதல் நிறுத்தி கொண்டு பகவானே சரணமடைய வேண்டும். அதுதான் ஒரே வழி. மங்களானி பவந்து.